സർവലോകാധിപ നമസ്കാരം, സർവസൃഷ്ടികനെ നമസ്കാരം, தரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத்து ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 2025 ஆண்டுக்காக தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயாவின் புத்தகம் 52 அதிகாரம் 12வது வசனத்தினுடைய 2வது பகுதி. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அருமை தேவ பிள்ளைகளே, நம்மை வழிநடத்துகின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்து அங்கே அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் நம்மை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கிற பொழுது தேவன் நமக்கு தருகின்ற இன்னும் ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு முன்னே போவார். அவர் உங்களை நடத்தும்படி தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். தேவன் நம்ம முன்பதாக செல்ல வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளே, நாம் அவருடைய ஜனமாய் நாம் மாறி இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்காக செய்து முடிக்கும்படி, சொன்னதை நிறைவேற்றும்படி தேவன் செயல்படுகின்ற ஒரு வல்லமையின் தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு முன் செல்லுகிற ஒரு தேவனாய் மட்டுமல்ல, முன் சென்று தேவன் நமக்காய் கிரியைகளை நடப்பிக்கும்படி தேவனிடத்திலே முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வாரா? ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாத வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் கர்த்தராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்மை விசுவாசிக்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்ப எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய செயல் இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே நடைபெறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமையின் கிரியை நடைபெறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முன் செல்லுகிற தேவனுடைய ஆண்டவரே அந்த நம்பிக்கையோடு கூட உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில வெற்றியோடு கடந்து செல்லும்படியா எல்லா அங்கலாய்ப்புகள், எல்லா விதமான ஆண்டவரே அங்கே பயங்கரமான சூழ்நிலைகள் நடுவிலே கர்த்தர் நீர் முன் சென்று இவர்களுக்கு பாதைகளை செவ்வைப்படுத்தி தேவன் இவர்களை நடத்துகிறதற்காய் நன்றி பிதாவே. தொடர்ந்து நீர்தாமே இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை காத்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்காக செயல்படும்படி ஆயத்தமாயிருக்கிற ஒரு தேவன். இந்த மாதத்திலும் நமக்கு வைத்த இந்த வார்த்தை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஒரு பாதுகாப்பின் ஒரு தேவன், ஒரு பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நாம் நிச்சயமாக அவரை முழுவதுமாய் ஒரு நிச்சயத்தோடு நம்பி கடந்து செல்லும்படி, நம்மை அவர் கொண்டு செல்லும்படி அவர் விரும்புகிறார். என்றால் வழிகளில் வருகிற தடைகள், வழிகளிலே தோன்றுகிற எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன் நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் காரியத்தை செய்ய அவர் விருப்பமுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். அதே அதிகாரத்திலே 52வது அதிகாரம் அந்த 12வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவரால் நாம் ஆளுகை செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுத்திருப்போமாக இருந்தார், அவருடைய கரங்களுக்குள்ளே நம்மை நாம் அர்ப்பணித்திருப்போமாக இருந்தார். தேவன் நம்முடைய வழிகளிலே நமக்கு தோன்ற போகிற அல்லது எதிரிட போகிற, நாம் சந்திக்க போகிற காரியங்களை அறிந்தவராய் நம் வாழ்விலே கர்த்தர் அதற்குரிய ஆயத்தங்களை செய்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற பொழுது அங்கே பார்வோனுடைய அரண்மனையிலே நின்று ஜனங்களை இப்பொழுது அழைத்து கொண்டு அவன் தலைமையிலே அங்கே கொண்டு செல்லப்படுகிறார்கள். இந்த ஜனங்கள் பாருங்க, அவங்களுக்கு மோசேயை நம்புவதற்கும் அவர்கள் இப்பொழுது இன்னமும் ஆயத்தம் இல்லை. பார்வோனிடத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது சந்தோஷம் ஒரு புறம் இருக்கலாம், அல்லது பயம் இன்னும் ஒரு புறம் இருக்கலாம். அவர்களுக்கும் பல கேள்விகள் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் செங்கடலை சந்திக்கிறார். இந்த இடத்திலே தேவ பிள்ளைகளே, அவர்களுக்காக செயல்படும்படி மோசே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவனுடைய கரங்களிலே அற்புதத்தின் கிரியைகள் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது துரத்தி வருகின்ற பார்வோனின் சேனையும், முன்பாக காணப்படுகிற செங்கடலும், அங்கே இருபுறவுமாய் காணப்படுகிற மலை பகுதிகளும் பிள்ளைகளே தப்பிக் கொள்வதற்குரிய எந்த வழியையும் அது காண்பிக்கவில்லை. ஆனால் இங்கே முன்னே சென்று பிறகே எங்களை காக்கிறவராய் இருக்கிற தேவன் தம்முடைய வல்லமையின் செயலை தம்முடைய பிள்ளைகளுக்காக நடப்பிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட நிலையிலும் நமக்கு விடுதலை தந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவன். ஆகவே சூழ்நிலை வந்தவுடனே மோசேக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை, அந்த சம்பவம் நமக்கு தெரியும் தேவ பிள்ளைகளே. அந்த கட்டளை கொடுத்த உடனே இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எப்படி வனாந்தரத்தினுடைய அந்த நிலத்திலே, தரையிலே, மண் தரையிலே நடந்தார்களோ அதை போல அவர்கள் சமுத்திரத்தின் நடுவிலும் நடக்கும்படி கர்த்தர் அவர்களுக்காய் அற்புதம் செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஆகவே சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு தேவன் அவரிடத்திலே, அவருடைய விடுதலைக்குள்ளே, அவருடைய கிரியைக்குள்ளே, அவருடைய நடத்துதலுக்குள்ளே, அவர் சித்தத்துக்குள்ளே நம்மை நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் தேவ பிள்ளைகளே, நம் தேவன் நாம் நினையாத வழிகளில், நாம் நடக்காது என்று நினைக்கின்ற பாதைகளிலே கூட அவர் நம்மை ஆச்சரியமாய் கொண்டு செல்ல தேவனாயத்தமாய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த மாத வாக்குத்தத்தம் சொல்கிறது, நீங்க ஓடி போகிறவர்களை போலவும் ஓடி போக போவதில்லை, தேவன் என்ன செய்ய போகிறார்? நம்மை கொண்டு போக போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் தேவ பிள்ளைகளே, இன்னமும் கர்த்தரை நம்ப தேவன் நமக்கு உதவி செய்வாரா? கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வாரா? அவருக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருந்தால், அவருக்காக நாம் பிடிக்கப்பட்டிருந்தால், அவருடையவர்களாக நம்மை நாம் அர்ப்பணித்திருந்தால் தேவ பிள்ளைகளே, அங்கே கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை கொண்டு செல்லுகிறதை உணர தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாமினுடைய ஒவ்வொரு பயணங்களும், ஒவ்வொரு இடங்களும், ஒவ்வொரு திசைகளும் தேவ பிள்ளைகளே அவனுக்கு கேள்வி உள்ளதாய் காணப்பட்டது. எகிப்திலே அவன் பஞ்சத்துக்காக அவன் சென்ற வேளையில அவன் சாராயை குறித்த ஒரு பயம் அவனுக்கு உண்டானது. பார்வோனின் அரண்மனைக்குள்ளே கொண்டு போகப்பட்டு விட்டால் சாராய்க்குடைய உயிருக்கும் ஆபத்து, தன் உயிருக்கும் ஆபத்து என்று நினைத்து அவன் கலங்கி நின்ற ஒரு வேளையை பார்க்கிறோம். ஆனால் அங்கே தேவன் முன்னே செல்லுகிற ஒரு தேவன்,
அங்கே பார்வோனுக்கு தேவ பிள்ளைகளை அதை உணர்த்துகின்ற ஒரு சூழ்நிலை. சாராயின் நிமித்தமாய் அங்கே வியாதி கொடுக்கப்படுகிறது, வாதிக்கப்படுகிறார்கள், உணர்த்தப்படுகிறார்கள். அங்கே ஆபிரகாமும் சாராயும் அங்கே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் தங்கள் பிரயாணத்தை தொடர்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியா தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு இடங்களிலும் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்கிற தேவனாய் தான். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே நான் சொன்னேன், யாக்கோபுடைய வாழ்க்கையில கூட தேவன் இப்படிப்பட்ட முன் செல்லுகிற தேவனாய் இருந்தார் அப்படின்னா அவர்களோடு நீங்கள் கேட்கக்கூடும். யாக்கோபின் வாழ்க்கையிலே ஆபிரகாமின் வாழ்க்கையிலே உபத்திரவங்களும் பிரச்சனைகள் வந்தபொழுது அந்த கர்த்தர் எங்கே போனார் என்று நீங்கள் கேட்கலாம். தேவ பிள்ளைகளே, தேவன் சில காரியங்களை தேவன் அனுமதித்தார், சில தாமதங்களை உண்டு பண்ணினார். கர்த்தருடைய சித்தமும் வேளையும் திட்டமும் வரும் வரைக்கும் கர்த்தர் அவர்களை கவனிக்கிற தேவனாய், பாதுகாக்கிற தேவனாய், நடத்துகிற தேவனாய் தேவன் இருந்தாரே தவிர அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அங்கே செயல்படாத தேவனாய் தேவன் இருக்கவில்லை. மோசையினுடைய ஆரம்பத்தை அங்கே எண்ணி பாருங்கள். அவன் நைல் நதியிலே போடப்படுகிற பொழுது, நதியிலே போடப்பட்ட பொழுது அங்கே தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை மோசைக்கு செய்கிறார் பாருங்கள். தாதிமார்கள் கண்களிலே பட அனுமதிக்கவில்லை. ராஜகுமாரத்தியின் கண்களில் மட்டும்தான் அது அங்கே அந்த குழந்தை அந்த பிள்ளையை காணும்படி தேவன் செய்கிறார். அதை திறந்து பார்க்கிறார்கள். அது எபிரேய குழந்தை என்று தாதிமார்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனாலும் அந்த பார்வோன் குமாரத்தின் மகள் மோசையை நான் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் வருகிறதே, அதை பார்வோனும் ஏற்றுக்கொள்ளுகிறானே. தேவ பிள்ளைகளே, இது தேவனுடைய முன் செல்லுகிற ஒரு அனுபவத்தின் ஆசீர்வாதத்தின் பாதை என்பதை புரிந்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். தேவன் நமக்காக முன் செல்லுகிற ஒரு தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். முன் சென்று நம்மை நடத்தி தேவ பிள்ளைகளே நமக்கு விடுதலை தரும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை முழுவதுமாய் நம் வாழ்விலே நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவருக்கு நம் வாழ்வை நாம் அங்கே அனுமதி கொடுத்து அவர் நம் வாழ்வில் கிரியை செய்ய அவரை விட்டுவிட வேண்டும். தேவன் கிரியை செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எங்களை நடத்த, எங்களை கொண்டு செல்லும் ஆண்டவரே, எங்களை கொண்டு செல்லும், உம்முடைய வழிகளில் கொண்டு செல்லும், உம்முடைய சித்தப்படி எங்களை கொண்டு செல்லும், உம்முடைய காரியங்களை ஆண்டவர் உமக்கு பிரியமற்ற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு தேவரீர் எங்களை நடத்தும் என்று நாம் சொல்லுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தம் வழிகளில் நம்மை நடத்தும்படி தேவன் அங்கே செயல்படுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த மாதத்துல நம்புவோம், கர்த்தர் எனக்கு முன்னே போவார். அவர் எனக்கு பிறகு என்னை காக்கிறவராய் என் தேவன் இருப்பார். அவருடைய மகிமையின் கிரியைகள் என் வாழ்க்கையிலே செயல்படும் என்று நம்புவோம். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்த தேவன் ஆயத்தமாயிருக்க விசுவாசியுங்கள், நம்புங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர கர்த்தர் உதவி செய்வாரா? கிருபையை உணர தேவன் உதவி செய்வார். அவங்களுடைய எந்த நெருக்கடியா இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள், ஒருவேளை புதிய நிலைகளுக்குள் புதிய ஆரம்பங்களை நீங்கள் செய்திருந்தால் அல்லது புதிய காரியங்களை நீங்கள் தொடங்கி இருந்தால் தேவ இந்த நாளில நம்புங்க, ஆண்டவரே எங்களை உம்முடைய வழிகளில் நடத்தும், எங்களுக்கு முன்னால் நீர் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி தம்முடைய மகிமையிலே தேவன் உங்களை கொண்டு செல்லுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்துக்காய் ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், உடைய வழிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் முன்னே அங்கே போவார் என்ற வார்த்தையை இவர்கள் நம்ப நீர் கிருபை தார். வழிகள் எல்லாவற்றிலும், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் சுவாமி நீர் அங்கே இருக்கிறீர் என்பதை, நீர் அவர்களுக்காய் வழிகளை செம்மைப்படுத்துகிறீர் என்பதை, அவர்களுக்கு முன் சென்று பாதைகளை ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிறீர் என்பதை ஆண்டவரை விசுவாசிக்க கண்டுகொள்ள தேவன் உதவி செய்வீராக. உடைய வல்லமையின் கிரியை வெளிப்படட்டும், அதிசயங்கள் வெளிப்படட்டும், வறுமையான பாத்திரங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரை, வறுமையான வாழ்வு நிரம்பட்டும், மரண பயங்கள் ஆண்டவரை, வியாதியின் கொடுமைகள் இவைகளிலிருந்து விடுதலை ஆகட்டும். ஆண்டவரை, அதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் வழி நடத்தும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.